அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 7வது மாதமான ஐப்பசி மாத ராசி பலன்கள் காணலாம். குரோதி வருடத்தின் 7வது மாதம் காலபுருஷனுக்கு களத்திர மாதம். சூரிய பகவானுடைய கதிர்வீச்சு வெப்பம் குறைவான மாதம். மழை பொழியும், ஜிலு ஜிலு ஜில்னு காற்று அடிக்கும். இதமான காலநிலையை கொடுக்கக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம். ஐப்பசி மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம். ஐப்பசி மாதம் 1 முதல் 29ஆம் தேதி வரை மாத கிரகமான சூரியன் துளாராசியில் சஞ்சாரம் செய்வார். ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். மற்ற கிரகங்கள் சனி பகவான் கும்பராசியில், மீனராசியில் ராகு, ரிஷபராசியில் குரு, கன்னிராசியில் கேது. ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். சந்திர பகவான் அசுவினி நட்சத்திரம் மேசராசியிலிருந்து ஐப்பசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன்கள் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ஐப்பசி மாத பொது பலன்கள் காணலாம். மழை காரணமாக சிறு குறு வியாபாரிகளுக்கு தீபாவளி வியாபாரம் பாதிப்படையும். சிறு குறு வியாபாரிகள் தீபாவளி வியாபாரம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் முன் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். ஐப்பசி மாதம் தங்கம் வெள்ளி விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும். தடைபட்டு கொண்டிருந்த திருமணம், வயது கடந்து காலம் கடந்து தடைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏராளமான திருமணம் நடக்கும். தடைபட்டு கொண்டிருப்பவர்கள் வரன் பார்க்கும்போது உடனே வரன் செட்டாகும், திருமணம் நடக்கும். ஐப்பசி மாதம் என்றாலே தீபாவளி பண்டிகை, சூர சம்காரம், இன்னும் எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது ஐப்பசி மாதம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில் ஜீவன கர்ம முயற்சி தைரிய வீரிய சகாய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் சிம்மராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். குருவும் சுக்கிரனும் நேர்பார்வையில் சம சப்தம பார்வையில் இருக்கிறார்கள். தேவகுருவும் அசுரகுருவும் முறைத்து பார்க்கக்கூடிய நேர காலம். தேவர்களும் அசுரர்களும் சண்டை கட்டிக்கிட்டு இருப்பது போல். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் 3வது வீட்டிலே பலம் இழந்து நீச பலத்தில் சஞ்சாரம் செய்வார். இயற்கையாகவே சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு குணம் உண்டு. தந்தை சம்பாதித்த பணத்தை எப்படியாவது நீங்கள் விரயம் செய்வீர்கள். அப்படி இல்லைன்னா உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாமல் தந்தை சம்பாதித்த பணங்காசை மறைத்து விடுவீர்கள். இந்த 2ல் 1 சிம்மராசி என்பர்கள் உங்கள் வாழ்நாளில் செய்தே தீருவீங்க. இது இயற்கையாக சிம்மராசிக்கு 3வது வீட்டில் சூரிய பகவான் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது இயற்கையாக சிம்மராசி என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய பலன். சிம்மராசிக்கு 3வது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது புதிய பதவிகள் கிடைக்கும். அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையிலாக இருந்தாலும் சரி, கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, புதிய பதவி உங்களுக்கு, புதிய பொறுப்பு வரும். பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். தைரியம் வீரியம் கூடுதலாக இருக்கும். உங்களுடைய பகைவர்கள் எதிரிகள் அழிந்து போவார்கள். எதிராளி பகையாளி தொந்தரவுகள் சிம்மராசி என்பதற்கு இந்த மாதம் நீங்கும். 3ஆம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அரசு காரியங்கள் மூலம், அரசு வேலைக்கோ அல்லது அரசு மூலம் ஏதோ ஒரு காரியங்களாக நீங்கள் முயற்சி செய்யும்போது இந்த ஐப்பசி மாதம் 100% உங்கள் பக்கம் வெற்றியாகும். உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். புதிய நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 3வது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது புதிய நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி வரை 3வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்கிறார். தனம் வாக்கு குடும்ப லாபஸ்தானாதிபதி 3வது வீட்டிலே சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது புத அதியோகம் மிக பிரமாதமாக வேலை செய்யும். பணங்காசு தொந்தரவு இல்லை.
தாராளமான பணவரத்து உண்டு. அதிக லாபம் சம்பாதிக்கலாம். கமிஷன் வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடியவர்கள், பூமி நிலம் நிலத்தரகர்கள், புரோக்கர்களுக்கு அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள், அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். உடனே உங்களுக்கு வந்து வெற்றியாகும். ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி வரை சுகஸ்தானமான 4வது வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே 4ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது குடும்பத்தில் சுப மங்கள காரியங்கள் நடக்கும். சிம்ம ராசி அன்பர்கள் புதுசாக வந்து காரு வாங்குவீங்க. 50 லட்சம் 1 கோடி போட்டு ஆடி கார் வாங்கி இன்ப மலையில் நனைவீங்க. அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. தீபாவளி மாதமாக இருக்கும்போது உங்களுக்கு பிடித்த மாதிரி நினச்ச மாதிரி நல்லா ஆடை எடுப்பீங்க. புதிய புதிய ஆடை எடுப்பீங்க. நகை ஆபரணம் எடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. வீடு மனை நிலபுல சொத்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி என்பளுக்கு இந்த மாதம் உண்டு. 4ஆம் வீட்டிலே சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும். தாயாருக்கு நல்ல மன மகிழ்ச்சி உண்டு. சிம்மராசிக்கு 7வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கிறார். ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வக்கர நேர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது சிம்மராசி என்பளுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது அந்த சண்டை சச்சரவுலாம் நீங்கி ஒருவருக்கொருவர் புரிதல், அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். நண்பர்கள் வழியில் ஆதரவு உண்டு. கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் சிம்மராசி என்பளுக்கு நல்ல ஆதரவு உண்டு. நீங்கள் அரசியலில் இருந்தால் உங்களுக்கு தொண்டர்கள், புதிய தொண்டர்கள் வந்து அதிகமாக வருவாங்க. கோஷம் போடுவதற்கு தொண்டர்கள் பட்டாளம் சிம்மராசி என்பளுக்கு அதிகமாக சனி பகவான் வந்து ஏற்படுத்தி தரப்போகிறார். சிம்மராசிக்கு 8வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு நட்சத்திரத்திலே சூரிய பகவான் வந்து இந்த மாதம் சஞ்சாரம் செய்வார். உங்கள் தந்தையார் சம்பாதித்த பணத்தை உங்கள் தந்தையாருக்கு தெரியாமல் சூதாடுவது, இன்டர்நெட்டில் போய் பணத்தை விடுறது, லாட்ரி ரேஸு இந்த மாதிரி அதிர்ஷ்டங்களை நம்பி பணத்தை வந்து விடக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அதனால் வந்து சிம்மராசி என்பர்கள் பேராசைப்படாதீங்க, அதிர்ஷ்டங்களை நம்பாதீங்க. 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு எப்போ அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வந்து அகலக்கால் வச்சிங்கன்னா பெரிய அளவு பண விரயங்கள் ஏற்பட்டுவிடும். பேராசைப்படாதீங்க. வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாங்க. இரவு நேர பயணங்களில் நீங்கள் வந்து உங்கள் உடைமைகளை பார்த்து கொள்ள வேண்டும். சிம்ம ராசிக்கு 10வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். புதிய தொழில், புதிய வியாபாரம், புதிய கடை, ஏற்றுமதி இறக்குமதி, புதுசாக வந்து தொழில் தொடங்கக்கூடியவர்கள் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்கினாலும் நல்ல விருத்தி அடையும். குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது குடும்பத்திலேருந்து சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தா வரன் செட் ஆகும். ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். பூமியால் லாபம். மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இரட்டிப்பான லாபங்களை தரும். நிலத்தரகர்கள் புரோக்கர்களுக்கு வாக்கால் பேச்சால் அதிக லாபம் பணம் சம்பாதித்து விடலாம். ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே செவ்வாய் வந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் பகவானுடைய பார்வையில் சூரியன். ஒரு நேசகிரகம் இன்னொரு நேசகிரகத்தை பார்வை செய்கிறது. சிம்ம ராசி நண்பர்கள் ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி பிறகு உங்கள் தாய் தந்தையரிடம் எதிர்வாதம், விதண்டாவாதம், பிடிவாதம் பிடிக்காமல் இந்த மாதத்தை கடப்பது நல்லது. உங்கள் தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். 12வது வீட்டிலே செவ்வாய் பகவான் வந்து பலம் இழந்து சஞ்சாரம் செய்யும்போது நிலபுல சொத்துக்கள் வாங்கும்போது பத்திரங்களை நன்கு படித்து பார்த்து வாங்க வேண்டும். வில்லங்கம் இல்லாமல் பார்த்து வாங்க வேண்டும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு காலம் போகாமல் அந்த சொத்து வழியில் வில்லங்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பார்த்து வில்லங்கம் இல்லாமல் வாங்க வேண்டும். சிம்ம ராசிக்கு 2வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு கேது பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசிக்கு 2வது வீட்டிலே கேது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீங்க.
ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். நீங்கள் வந்து நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது சொன்னாலும் சரி, மற்றவர்களுக்கு பாதகமாகத்தான் இருக்கும். அதனால் வந்து சிம்மராசி என்பர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கும்போது, யாருக்கு வந்து நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது சொன்னாலும் சரி, உங்கள் பேச்சு வார்த்தையில் தன்மை வேண்டும், கனிவு வேண்டும். பணங்காசு வீண் விரைய செலவுகள் செய்து விடாதீர்கள். பணத்தை சேமித்து வைத்து கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதம் தைரிய வீரிய சகாயஸ்தானத்திலே ராசிநாதன் சூரிய பகவான் பலம் இழந்து சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வந்து தைரியம் கூடுதலாக இருக்கும், தன்னம்பிக்கை கூடுதலாக வரும். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பாங்க. உதவிக்கு பல நண்பர்கள் சிம்மராசி என்பளுக்கு இந்த ஐப்பசி மாதம் தேடி வருவாங்க. ஒரு நல்ல மாதமாக சிம்மராசி என்பளுக்கு ஐப்பசி மாதம் காட்டுகிறது. ஆடிக்கார் வாங்கி ஜம்முன்னு நீட்டாக போவாங்க. ஐப்பசி மாதம் என்றாலே அடைமழை காலம். ஜிலு ஜிலு ஜில்னு உங்கள் வாழ்க்கை இந்த ஐப்பசி மாதம் மிக நன்றாக இருக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.